ரெடி 1 2 3. சும்மா பஜாஜ் பண்ணுறது தான், கலரை சேஞ்ச் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணுவாங்க. பஜாஜ்லையுமே வந்து அந்தளவுக்கு சர்வீஸ் சரியாக ப்ரொவைட் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தான். எப்படி சொல்கிறது, நம்ம ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணி அது ஒரு பிக் இஷ்யூவாக வந்து ஆச்சு. இந்த வண்டி எப்படி சொல்கிறது கைஸ், ஆனால் பஜாஜில் இருக்க மேஜர் மைனஸு எல்டர் சிப்ளிங்ஸ் வந்து கிடையாது பஜாஜில். ஓகேவா? ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கண்ணு முன்னாடி நிற்குதுல பஜாஜ் பல்சர் NS 200 2024 மாடல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் பைக் ரிவ்யூ வீடியோ போட்டால் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது கைஸ். ஏன்னா ரீசெண்டாக நம்ம மலேசியா போயிருந்தோம். மலேசியா போகிறதுக்கு முன்னாடி வந்து GT 650 வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர அடுத்த பைக் ரிவ்யூ கண்டென்ட்னா அது பஜாஜ் பல்சர் NS 200 தான். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட், பைக் ரிலேட்டட் கண்டென்ட் அது இதுன்னு போஸ்ட்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு இருக்கோங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் இந்த பைக் பிடிக்காதுன்னா எந்த பைக் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியூக் 200 பிடிக்குன்னா டியூக் 200 டமால், R15 R15 டமால் அந்த எமோஜி வந்து போஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்லைட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல் எல்இடிஸ், இங்கே வந்து எல்இடிஸு, இங்கேயும் எல்இடிஸு, இங்கேயும் எல்இடிஸு. இது வந்து நம்ம டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே எரியும். அப்புறம் வந்து ஃபஸ்ட் வந்து ஆலஜன் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்இடிஸ் வந்து மாற்றிட்டாங்க. இட் இஸ் borrowed ஃப்ரம் KTM ஆக்சுவலி. அப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து பழைய ஸ்பீடோமீட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதில் இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தேர்ட்லி வந்து இங்கே இருக்க சுவிச்சஸ்லாம் வந்து சுவிச்சஸ் மாடல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ சுவிச்சஸும் லைட்டாக வந்து இந்த டிசைன்லாம் கொடுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட்லி வேறு என்ன சேஞ்சஸ்ஸு, சும்மா பஜாஜ் பண்ணுறது தான், கலரை சேஞ்ச் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கைஸ், இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. இதில் வந்து கோல்டு ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் இன்ஜின் கான்ஃபிகரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் FI இன்ஜின். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 199.5cc. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 24.13 ஹார்ஸ் பவர் அட் 9750 RPM, 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 8000 RPM. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால வாய் ரொம்ப வளருது கைஸ், சாரி ஃபார் தட். சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா அப்சைட் டவுன் ஃபாக்ஸ் தான் கைஸ், ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி. அப்படியே பேக்கில் வந்து பார்த்தோம்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போய் அங்கே சேர் அடிச்சு வண்டி வந்து பயங்கரமாக தேய ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டில் தே ப்ரொவைடட். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. பட் நம்ம இதை ரிமூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வரைக்குமே சேர் வந்து அடிக்கும். பஜாஜை வந்து MRF டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து யூரோ கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130/70, ரிம் சைஸ் 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் சைஸ் வந்து 130 கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து ஆக்சுவலாக தெரியல. 130ன்றது ரொம்ப சின்ன சைஸ் கைஸ். R15 வந்து 140 கொடுப்பாங்க, அதுவே ரொம்ப சின்னது. ஒரு 150 கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே ஃபைன். பட் ஸ்டில் ஒரு 140 கொடுத்துருக்கலாம். பட் தே ரெடியூஸ்ட் 130 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா அதுவும் யூரோ கிரிப் தான். இதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 100/80, ரிம் சைஸ் 17 வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் இதிலலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் பஜாஜில் இருக்க மேஜர் ப்ராப்ளமே என்னதுன்னா, இந்த வண்டி லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேடுன்ற மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. சின்ன சேஞ்சஸ்ஸு, இன்ஜினில் சின்ன சேஞ்சஸ்ஸு, ஹெட்லைட் மாற்றுறது, அதை மாற்றுறது, இதை மாற்றுறது, சின்ன சேஞ்சஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இதில் மேஜர் சேஞ்சஸ்ன்றது பெருசாக வந்து இல்லை. லைக் ஐ எம் டாக்கிங் அபவுட் த லுக் வைஸ். பேக்கில் வந்து எனக்கு NSல பிடிச்சதே இந்த டெயில் தான் கைஸ், ஓகேவா. எனக்கு வந்து அந்த பைக்கர் அந்த ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் வந்து அப்போ இருக்கிற பைக்னாலே, அப்போ வந்து R15 டியூக்லாம் வந்து அந்தளவுக்கு வரல, ஓகேவா. அப்போ பல்சர் தான், பல்சரில் இந்த டிசைன் அது இப்போ வரைக்குமே அந்த ரெட்ரோ ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டாக்காகவே இந்த டெயில் பாருங்க சீனாக இருக்கா. இதை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த பேக்கில் இருக்க மட்கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும். லுக்கு சும்மா வாரி சாப்பிட்றோம், டவுலத்தாக இருக்கும் கைஸ். இந்த லுக் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு என்னதான் NSல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலனாலும் பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி வித் த பேக் லுக் யூனோ. ஸோ கைஸ் அப்படியே பிரேக்குன்னு பார்த்தோம்னா இது என்ன பிராண்டுன்னே தெரியல, கிரிமிசா அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சுதான் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டியூவல் சேனல் ABS தான் கைஸ், ஓகேவா. பின்னாடியே வந்து அந்த கிரிம்பிசா அப்படின்ற ஏதோ ஒரு பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா கூட தெரியல. இஃப் யூ நோ அபவுட் த பிராண்ட் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அப்படியே டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 12 லிட்டர்ஸ் தான் கைஸ், ஓகேவா. இந்த வண்டி வந்து செம்ம பிராண்ட் நியூ.
நம்ம டெலிவரி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 days கிட்ட தான் இருந்தது. பட் ஸ்டில் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வெயில் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு ப்ராபப்ளி தெரிய சான்ஸ் இல்லை. இங்கே ஒரு அழுக்கு மாதிரி வருது. மேபி இந்த ஒயிட் கலர்னாலையா இல்லை என்னன்னு தெரில. இங்கே ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வருது. இங்கே வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஜீன் உராயம் அதனாலன்னு சொல்லலாம். இது எதுக்கு அடி வாங்கியிருக்குன்னு தெரில. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மைலேஜ்னு பார்த்தோம்னா நம்ம யூஸருக்கு வந்து 35 கிட்ட தருதுன்னு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கான். பட் ஸ்டில் இது இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸே முடிக்கல. அவன் ரொம்ப ஸ்லோவாக தான் மெயின்டைன் பண்ணுறானா. 35 தான் மேக்ஸிமமே தருதான். ஓகே தான், அந்த மைலேஜ் 35ன்றது ஓகே தான். அண்ட் கம்பேர்ட் டு தட் பைக் அதுவும் ஒரு 30-35 தான் தரும், டியூக் 200. ஸோ இது 200cc கேட்டகரினால 35ன்றது வந்து அக்செப்டபிள் தான். ஒரு 40லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு 150cc எதிர்பார்க்கலாம். 35ன்றது ஒரு ரீசனபிளான மைலேஜ் தான். ஸோ கைஸ் தெரியுறேண்ணா, அப்படியே சைட் மிரர்ஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. அப்படியே சுவிட்ச் குவாலிட்டிஸ் வந்தோம்னா ஓகே தாங்க. இந்த கொடுக்குற நீங்கள் 1.9 lakhsக்கு ஓகேவான குவாலிட்டி தான். நான் நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், மட்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்பீடோ மீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் வந்து இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. இதில் இருக்க மேஜர் ஹைலைட் என்னதுன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறோம் கைஸ். ஓட உங்களுக்கு ஃபியூல் மீட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அது இதெல்லாம் காட்டுறோம் பேசிக்லாம். அடிஷ்னலாக வந்து இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோம்னா நார்மலாக R15 வந்து இருக்குது. பட் அதில் வந்து வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து என்னன்னா நம்ம ரூட் வந்து இதில் காட்டும். ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி காட்டும். அந்த ஆப் வந்து நம்ம பஜாஜுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை பற்றி நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டெஸ்டினேஷன், இப்போ லெட்ஸ் சே நம்ம SRM போகிறோம்னா SRM போட்டோம்னா இங்கே இருந்தால் ரூட் வந்து லெஃப்ட் ரைட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து காட்டிடும். அந்த ப்ளூடூத்துக்குன்னே இருக்கும்ல, இந்த கால் வந்தால் காட்டுறது, மெசேஜ் வந்தால் காட்டுறது, இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் வந்து இதிலே காட்டிடும். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஆப் பஜாஜ் ரைட் கனெக்ட்னு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பைக்கோ நம்ம அதை கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டோம்னா இதில் வந்து அதை நேவிகேஷன் பார்த்துக்கலாம், ட்ரிப்பு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து இன்னும் சர்வீஸ் பண்ணல, இது ஃபஸ்ட் சர்வீஸே வந்து முடிக்கல. ஸோ சர்வீஸ் பண்ணால் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எப்போ பண்ணோம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து காட்டுறோம். நம்ம இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே ட்ரைவ் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரிப்போட டேட்டாலாம் ஹிஸ்ட்ரிலாம் வந்து இங்கே இருக்கும். நேவிகேஷன் இதுலேயே வந்து அதான் இன்பில்ட்டாக வந்து மேப் வந்து இருக்குது. இதில் நம்ம கன் பண்ணிட்டோம்னா தான் வந்து அங்கே வந்து காட்டும். ஓகேவா? அது இருக்குது, பேசிக்காக இருக்குது கைஸ். ஸோ அடிஷ்னலாக வந்து இதில் வந்து சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? டைப் ஏ வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து இன்னும் சார்ஜ் ஏற்றி பார்க்கல நாங்கள், கரெக்டாக ஏறுதா என்ன அளவுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. கார்லேயும் இந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஃபோன் வந்து ஹீட் ஆகும், சார்ஜ் ஆகாது. அது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த யூஸர் வண்டி வாங்கி 1 மாதம் கிட்ட ஆகுது, நிறைய விஷயம் அவனுக்கே தெரில. நான் யூஸ் பண்ணது இல்லைடா. இந்த மெயின் டாபிக் கைஸ், ஸ்விங்காம பஜாஜ் லான்ச் பண்ணி எப்படி சொல்கிறது, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரியும். எனக்கு 20 வயசு ஆகுது, 20 வருஷமாக நான் பார்த்துன்னு இருக்கேன். அப்பத்துலேருந்து இந்த பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நீங்கள் மேஜராக போகிற எல்லா பைக்லையுமே இந்த எப்படி சொல்கிறது பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் வந்து கொடுப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.95 lakhs, க்ளோஸ் டு 2 lakhs கிட்ட வந்துச்சு. இதில் வந்து ஒரு அலுமினியம் ஸ்விங்காம் அது மாதிரி எதனா வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான். இப்போ வந்து பஜாஜ் பல்சர் NS 400 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் திங் ஆக்சுவலி. ஏன்னா 1.8 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு ஒரு 400cc பைக்குன்றது வந்து எந்த பிராண்ட்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அது வந்து பஜாஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தெம். பட் ஸ்டில் அந்த ஒரு 400cc பைக்குக்குமே வந்து இந்த பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ 1.8 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு அதை தான் ப்ரோ கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து பேச்சு போட வரலாம். பட் ஸ்டில் ஒரு 400cc வரும்போது ஒரு ப்ரீமியம் கேட்டகரி, எப்படி சொல்கிறது, ஒரு 200cc வந்து எல்லாருமே வந்து ஓன் பண்ணுறது. ஒரு 400cc கேட்டகரி போகும்போது ஒரு அலுமினியம் ஸ்விங்காம் அந்த மாதிரி ஸ்விங்காம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக அவங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.8 lakhsன்றது வந்து அந்த அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்து ஒரு 1.9 lakhsனா கூட யூசர் வில் ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. பட் மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலாமல் இதில் இருக்கிற வண்டி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக ஹெட்லைட் மாற்றிட்டானுங்க. இன்ஜினை வந்து டாமினர் கிட்டேருந்து உருவி போட்டானுங்க. ஸோ ஒரு 400cc 1.8 lakhsக்கு ஒர்த்து தான். பட் ஸ்டில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 400cc மாதிரி கொடுத்துருக்கலாம், ஒரு 200cc மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பேசுறதாவில், இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு மேக் அ வீடியோ இன் தட் NS 400 இன் ஃபியூச்சர் ஐ வில் மேக் அ வீடியோ. ஸோ அடுத்தது வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து வருவோம். இதில் வந்து அப்படியே எக்ஸாஸ்ட்னு பார்த்தோம்னா அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டுக்கு நான் ஃபேனே கிடையாது. நான் வந்து எப்போவுமே வந்து ஸ்லிப் ஆன் தான் வந்து பிடிக்கும் எனக்கு வந்து. ஓகேவா? ஸ்லிப் ஆன் இல்லை, அது ஆக்சுவலாக வேறு நேமே எனக்கு டக்குன்னு வரல. ஓகேவா? ஏன்னா அண்டர்பெல்லின்னு வரும்போது இப்போ சடனாக நம்ம ஃப்ளட்டு, சென்னையில் அப்பப்போ ஃப்ளட் வரும். ஃப்ளட்டில் போய் மாட்டிக்கிச்சுன்னா இது வந்து மாட்டிக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஸ்லிப் ஆன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கி வண்டியை எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் திங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம R15 டியூக்லலாம் வந்து சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ அந்த வண்டியை செயின் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் தாலி அரப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து இது வாங்குற மாதிரி இருக்கும், ஸ்டாண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இதில் இல்லை. ஸோ அப்படியே மட்கார்டுன்னு பார்த்தோம்னா சூப்பராக தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. சேர் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு அடிக்கலை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே கவர் பண்ணுது. பட் ஸ்டில் இப்போ வந்து இவன் தொடச்சிட்டு இருந்தான், இங்கெல்லாம் வந்து அடிக்குது. ஓகேவா? ரேடியேட்டர் கார்டானா ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லி. ஏன்னா R15 வந்து
என்னதான் கொடுத்துருந்தாலும் ரேடியேட்டர் ஃபுல்லாக அச்சு நவுத்தும். ஓகேவா, R15 டியூக்கெலாம் அச்சு நவுத்தும். அந்த பிரச்சனை இதில் இல்லை, ஏன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியே வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம பின்னாடி உட்கார பில்லியனுக்கு வந்து பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தோம்னா ஓகே தான் கைஸ், நல்ல கொஷினேலாம் இல்லை. பட் ஸ்டில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து கூட்டும் போகிற லெவலுக்கு கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன தான் கட் சீட்டாக இருந்தாலும் ஹைட் வந்து கரெக்டான, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹைட்லாம் இல்லை. இப்போ R15 வந்து வச்சுக்கோங்களேன், அம்மாவெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, அந்த மாதிரி மோசமெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஸ்டைலாகவும் இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து இப்போ டியூக் மாதிரி தான் கைஸ் இருக்குது கம்பேர் டு டியூக். இது வந்து கம்ஃபர்ட் வைஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்வேன். மெயினாக வந்து பேரண்ட்ஸ் கூட்டும் போகலாம், நம்ம பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ அப்படியே ஹைட்டுக்குன்னு பார்த்தோம்னா இது வண்டி எல்லாருக்குமே சூட் ஆகும் தாங்க நான் சொல்லுவேன். ஃபார் ரெஃபரன்ஸ் என்னோட ஹைட் வந்து 5.8. ஓகேவா, எனக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியுதா பெண்டாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 இருந்தீங்கன்னா ஒரு 5.5க்கு மேலே, ஒரு 5.3க்கு மேலே இருந்தால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். 5 இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டோ எட்டும், இந்த மாதிரி டோ எட்டுற மாதிரி இருக்கும். பட் எனிதிங் அபோவ் 5.5 ஸோ பக்காவாக வந்து வண்டியை வந்து மடக்கி போட்டு பாக்கெட்டில் போட்டு எடுத்துன்னு போகலாம். ஸோ எஸ் அப்படியே ரைடிங் அஃபோர்டுன்னு பார்த்தோம்னா ஹேண்டில் பார் வந்து ரொம்ப முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, கரெக்டான ஒரு ஸ்பேஸில் தான் வந்திருக்கு. மெயினாக லாங் ரைட்ஸ்க்குலாம் NS வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். NS RS எல்லாமே பங்கமாக இருக்கும். அண்ட் கம்பேர் டு R15 இது வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ ஹைட்டும் நல்லா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் பொசிஷனும் வந்து பக்காவாக இருக்குது. என்கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து GoPro இல்லை கைஸ். GoPro இல்லைனா உங்களுக்கு பங்கமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். GoPro இல்லாத காரணத்தினால ஐஃபோனில் எடுக்கிறனால தான் வந்து கொஞ்சம் ஆங்கிள் அப்படி இப்படி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வண்டி எடுத்து அதான் சொன்னால 20 டேஸ் கிட்ட தான் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் வந்தது. அது வந்து நான் ப்ரீவியஸாக வந்து கவர் பண்ணல. என்னதுன்னா இவன் வந்து ஒரு ரைடு எடுத்துன்னு போயிருக்கான், ஒரு 40 கிலோமீட்டர் ரைடு. ஓகேவா, அப் அண்ட் டவுன் ஒரு சம்வேர் அரௌண்ட் 60 to 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். அது வந்து ரைடு எடுத்துன்னு போய்ட்டு அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு வந்து போயிட்டுருக்கான். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்து ஆனே ஆகலை. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு ஜஸ்ட் வந்து இந்த சுவிட்சை மட்டும் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். மூவ் பண்ண ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஷோரூமில் கொடுத்தது வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து வண்டி வாங்கின 20 டேஸில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. செகண்ட் பிரச்சனை வந்து என்னதுன்னா கூலண்ட் ஆயில் லெவல் தெரியுதா. வண்டி எடுத்து 20 நாள் வெறும் 350 கிலோமீட்டர் தான் வந்து ஓட்டியிருக்கான். அதுக்குள்ளே வந்து இந்த கூலண்ட் ஆயில் லெவல் வந்து மினிமம் கீழேக்கு வந்து போயிடுச்சான். அப்புறம் வந்து ஷோரூமில் வந்து என்னென்னு கேட்டதுக்கப்புறம் டாப் அப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த பைக்கில் மட்டும் இந்த பிரச்சனையா இல்லை வந்து NSல இருக்கிற மேஜர் பிரச்சனையாக வந்து நம்மளுக்கு தெரியல. நம்ம பசங்க நிறைய பேர் பைக் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் இந்த வண்டியில் எடுத்த 20 டேஸ்லேயே வந்து 2 பிரச்சனை வந்து வந்திருக்கு. பட் ஸ்டில் தேவே எப்படி சொல்கிறது, பஜாஜ் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணல. இப்போ ஸ்பீடோமீட்டர்னா மால் ஃபங்க்ஷனு எரர் அது மாதிரி ஆகும். அது வந்து பெரிய இஷ்யூவாக வந்து சொல்ல முடியாது. ஓகேவா, டிஜிட்டலாக கொண்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். பட் கூலண்ட் ஏன் குறைஞ்சதுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. சரி ஓகே கைஸ், வளன்னு பேசாமல் நான் அப்படியே வந்து மோட்டோ விளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக மோட்டோ விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பைக் ரிவ்யூ வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கைஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 3.5 months to 4 months கிட்ட ஆயிடுச்சு ப்ராப்பர் ஒரு பைக் ரிவ்யூ வீடியோ போட்டு. அங்கே இருக்கிறானுங்களா பசங்க, அந்த பசங்க எங்களுக்கு ரொம்ப நேரமாக இங்கே வெயில் வேறு ஒரு மாதிரி ஊம வெயிலா. ஸோ அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு காமெடியான ஸ்டோரி. என்னதுன்னா நாங்கள் யூடியூபர்ஸ்ரா கொஞ்சம் தண்ணி கொடுங்கடான்னு சொல்லி தண்ணி வாங்கி குடித்தோம், செம்ம ஃபன்னாக இருந்தது. சரி ஓகே, வழக்கம் போல் ரைடை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம எப்போவுமே பண்ணுறது போதை ஏற்றிட்டு போடுவோமா, ஏற்றுவோம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இது வந்து வண்டி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் அவ்வளோவா ரெவ் பண்ண முடியாது. நான் அந்த லிமிட்குள்ளேயே ரெவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் வண்டி வந்து ஃபுல்லாக வந்து முறுக்கி பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்து முறுக்கும். இதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்களேன், ஒரு டியூக் 200 சவுண்டு வந்து சிமிலராக இருக்கும். இப்போ முறுக்கி காட்டுறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு பைட்டு வந்து டியூக் 200 மாதிரியே இருக்கும். ரெடி, 1 2 3. பையனுக்கு மனசு வலிக்கும் போட்டு முறுக்கிறதுக்கு. நாங்கள் ஷூட்ஸ் பண்ண ஸ்பாட் வந்து ஒரு கல்டி மாதிரி இடமா, அங்கே கடை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப தாகமாக இருந்தது. டே கொஞ்சம் தண்ணி வாங்கி தாடா அப்படின்னு சொன்னா, இவங்கிட்ட டே அவனுக்கு தரமாட்டானுங்க போலடா அப்படின்னா. இல்லைடா வாங்கி தாடா ரொம்ப தாகமாக இருக்குடா அப்படின்னோடனே அவன் போயிட்டு நாங்கள் பெரிய யூடியூபர்ஸு அப்படின்னு இன்ஸ்டா பேஜ் யூடியூப்லாம் எடுத்து காமிச்சிட்டு பெரிய ஆள் நாங்கள் கொஞ்சம் தண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறோம். செம்ம சிரிப்பாக இருக்குது. விஷ்டம் அந்த பக்கம் போகிறான். ரோடு அங்கே கேவலமாக இருக்கும், இங்கேயும் கேவலமாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ரோடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே வந்து நம்ம இங்கேருந்து ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, சிட்டி உள்ள இந்த பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் கைஸ். ஒரு 200cc வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப அதிகமான பவரும் கிடையாது, ரொம்ப கம்மியான பவரும் கிடையாது. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் மேனேஜபிளான ஒரு பவர் தான். ஸோ சிட்டி உள்ள யூஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா, இதில் இருக்க பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தேன். இப்போ வந்து அக்ரெசிவாக இதுக்கு முன்னாடி ஓட்டி லைட்டாக அடித்து பார்த்தேன், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அந்த ஜூபிட்டர் என்ன பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் நின்று போனேன், என்ன அப்படியே பறக்கிறாரு. சரி ஓகே ஃபைன். அப்படியே மைலேஜ்னு பார்த்தோம்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆவரேஜாக வந்து நீங்கள் ஒரு per லிட்டருக்கு வந்து 35 கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேவா. அதுவே நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது பலமாக ஓட்டுறீங்கன்னா ஒரு 35க்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரொம்ப அக்ரெசிவாக அடித்து நாக் அவுட் பண்ணுறீங்கன்னா 30 கிடைக்கிறதே கஷ்டம் தான். ஸோ மைலேஜுக்காக இந்த வண்டியை வந்து பார்க்குறீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் 35ன்றது ஒரு நல்ல மைலேஜ் தான், நல்ல மைலேஜ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ வித் R15 MT15 இந்த மாதிரி சில பைக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பயங்கரமாக மைலேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுவுமே நல்ல மைலேஜ் தான் 35ன்றது. இது வந்து நான் கம்மியெலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து அந்த பைக் வந்து சொன்னேன். இப்போ வந்து இங்கே யூட்டர்ன் போட்டுப்போம். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து ஓகே, டேர்னிங் ரேடியஸ் வந்து ஓகே தாங்க. ரொம்ப லாங்கும் இல்லை, ரொம்ப பக்கமும் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஸோ கைஸ் ஸ்பீடாக ஓட்டுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்குமே வந்து ரேஷ் ரைடை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து நானே வந்து ட்ராக் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய போட்டுட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் ஒரு புல்ஷிட் மாதிரி தெரியுது. ஸோ ட்ரை டு அவாய்ட் ரேஷ் ரைட் ஓகேவா. இந்த மாதிரி கேப்லாம் கிடச்சா ஓகே, நம்மளுக்கு இந்த ஏஜில் அந்த அட்ரினலின் வந்து புஷ் பண்ண நம்மளை வந்து ஓட்ட சொல்லி. அப்படி நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பண்ணுங்கள். உங்கள் சேஃப்டிக்கு ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங்லாம் எடுத்துன்னு போகிறீங்க, கொஞ்சம் எப்படி சண்டே ரைட் அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா ரைடிங் கியர்ஸு, க்ளவுஸு, ஷூஸ்லாம் வந்து வேர் பண்ணுங்கள். அதுவே இந்த சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா பப்ளிக்கோட சேஃப்டியை நம்ம வந்து பார்த்துக்கணும். நீங்கள் இடவிடமாக ஓட்டுறதுனால உங்களுக்கு அடிபடுறது மட்டும் இல்லாமல் ரோட்டில் வர அப்பாவி உங்களுக்கு அடிபடக்கூடாது. ஸோ ட்ரை டு அவாய்ட் ரேஷ் ரைட். ஸோ கேப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே எடுக்க முடியுது கைஸ். ஸோ சிட்டி உள்ள ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம் கைஸ் இந்த வண்டி. இது வந்து எப்படி சொல்கிறது, சில பைக்லாம் இருக்கும் சிட்டிவில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிகமாக நம்ம கியர் ரேஷியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால அப்பப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே இல்லை. சிட்டி உள்ள வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த மெயின் டாபிக் வந்து லாங் ரைட்ஸுக்கு இந்த வண்டி வந்து சூட் ஆகுமான்னு கேட்டால் பயங்கரமாக சூட் ஆகும் தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஆவரேஜாக ஒரு 35 கிட்ட மைலேஜ் தருது. தேவையான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஒரு 24 ஹார்ஸ் பவர் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இதோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் சிட்டிங் பொசிஷன். உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, உங்களுக்கு தேவையான மைலேஜும் இருக்குது. ஸோ லாங் ரைட்ஸ்க்கு வந்து வண்டி வந்து சூப்பராகவே வந்து சூட் ஆகும். பில்லியன் கம்ஃபர்ட் வந்து பார்த்தோம்னா பில்லியனுக்கும் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்கும். when compared to RC or R15 போது பில்லியனுக்கோட கம்ஃபர்ட் வந்து இந்த பைக்கில் வந்து நல்லாவே இருக்கும். இன்னும் நீங்கள் லாங் ரைட்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண போகிறீங்கன்னா குஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே எதுக்கு தடுப்பு நடுவில் போட்டு வச்சுருக்காங்க தெரியலையே. மேபி நிறைய பேர் இடகுடமாக வண்டி இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் இடகுடமான பிரிட்ஜ் கைஸ். இங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினாலும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடில் ஓட்டணும். இடகுடமாக வந்து இந்த பிரிட்ஜ் சவுத்தில் விட்டு அந்த பக்கம் விழுந்துடுறானுங்க. இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த்லேயே வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி அந்த டாபிக் விட்டு வெளியே வந்துடும் நம்ம. ஸோ இந்த வண்டி எப்படி சொல்கிறது கைஸ், எனக்கு பஜாஜ் கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் மைனஸே என்னன்னா அவங்கக்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது IRCC வெஹிக்கிள் கிடையாது. இப்போ லெட்ஸே யமகா எடுத்துக்கிட்டோம்னா யமகா R1லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி R15 கொண்டு வந்தாங்க. FC எடுத்துக்கிட்டோம்னா FC 1000லேருந்து FC இன்ஸ்பயர் பண்ணி FC15 கொண்டு வந்தாங்க. அதுவே சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா GXR 1000 இருக்குது, அதை பார்த்து கிக்ஸர் கொண்டு வந்தாங்க. ஆனால் பஜாஜில் இருக்க மேஜர் மைனஸு அதில் இருக்கிற IRCC வெஹிக்கிள் இப்போ இருக்கிற டாமினர் 400 அண்ட் ஆல்சோ NS 400 மட்டும்தான். அதில் இருக்கிற இன்ஜினுமே இட் இஸ் borrowed ஃப்ரம் KTM ஓகேவா. KTM Duke 390 யூஸ் பண்ணுற இன்ஜின் தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின இருக்கிற எப்படி சொல்கிறது எல்டர் சிப்ளிங்ஸ் வந்து கிடையாது பஜாஜில். அதில் இருக்கிற IRCC வெஹிக்கிள் NS 200, RS 200, பஜாஜ் பல்சர் 220, டாமினர் 400, அப்புறம் டாமினர் 250, அப்புறம் NS 400 தான். அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்ஜினுமே வந்து இட் இஸ் borrowed ஃப்ரம் KTM. ஸோ இது பஜாஜில் இருக்க மேஜர் மைனஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பைக்கை லான்ச் பண்ணிட்டாங்களாம். அதில் பெருசாக மேஜர் அப்டேட்ஸ் வந்து பெருசாக ரெகுலராக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. லுக் வைஸில் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டுமே தான் பண்ணுவாங்களே தவிர இன்ஜின் ஸ்பெக்ஸ்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. லுக் வைஸில் மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ பஜாஜ் கிட்ட இருக்கிற மேஜர் மைனஸ் அதுதான். இப்போ இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து 1.95 lakhs கிட்ட வருது. ஒரு 200cc இந்த ப்ரைஸுக்கு வருது வந்து செம்ம ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். அதே இதோட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த வண்டின்னு வந்து NS 400 அது வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 1.8 lakhsக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்-ரோட் வரும்போது ஒரு 2.2 இல்லை 2.3 கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 400cc வந்து ஒரு R15 பைக் ரேட்டுக்கு வந்து வரதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது பஜாஜில் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து பெரிய மேஜர் சேஞ்சஸ் அந்த NS 200க்கு பெருசாக எதுவுமே பண்ணாமல் NS 200 கொஞ்சம் லைட்டாக ஹெட்லைட்டை மாற்றுறது அதெல்லாம் மாற்றிட்டு 400cc லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணியிருந்துருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். சிட்டிக்குள்ளே இருக்கிறனால என்னால் அவ்வளோவா புஷ் பண்ண முடியாது கைஸ் ஓகேவா. நான் லைட்டாக வந்து புஷ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸே முடிக்கல. நான் அந்த RPMக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் வேணால் லைட்டாக அக்ரெசிவாக வந்து ரைட் பண்ணி காட்டுறேன். பட் ஸ்டில் அப்பயும் நான் சேஃப்டியாக தான் பண்ணுவேன். ஸோ அக்ரெசிவாக ரைட் பண்ணாதீங்க. அப்படி ரைட் பண்ணிங்கன்னா சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்கள். உங்கள் சேஃப்டியும் பார்த்துக்கோங்க, பப்ளிக் சேஃப்டியை வந்து பார்த்துக்கோங்க.
நீங்கள் இனிஷியல் டார்க்கு என்னதான் இது டியூக் 200 யூஸ் பண்ணியிருக்கேன், சிமிலர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கு ரெண்டுமே சிமிலராக ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த டியூக் 200 இருக்கிற அந்த இனிஷியல் வந்து அந்த முறுக்கும் போது அந்த டார்க் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டு பேக்கில் தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து அந்த ஃபீல் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இதுலேயே அந்த ஃபீல் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி டியூக் 200 கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஈவன் தோ அவங்க சிமிலர் இன்ஜினை வந்து ஷேர் பண்ணியிருந்தாலும். அப்புறம் மேஜராக வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கல்ல, எனக்கு ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனலாக். எனக்கு வந்து அனலாக் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், டிஜிட்டல் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் நம்ம ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரும்போது அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து அதுதான் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே, ட்ரிப் மீட்ரு, நியூட்ரலு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆப் கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு பைக்கில் லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ தூரம் ரைட் பண்ணியிருக்கோம், ட்ரிப் எவ்வளோ போயிருக்கு, அடுத்த சர்வீஸுக்கான டைம் என்ன, A to Z வந்து இதிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, மேப்போட டேரக்ஷன் வந்து இதிலே காட்டும், லெஃப்ட் ரைட்டுன்னு. பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றது வந்து எனக்கு ஷோராக தெரியல. நம்ம வந்து இதை லாங் ரைடு எதனா எடுத்துன்னு போனால் தான் வந்து தெரியும். எதனா சான்ஸ் கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஈட்டிங் இஷ்யூன்னு பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் இருக்குது கைஸ். இது ஆப்வியஸ்லி இது நேக்கட் பைக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ட்ரௌசர் போட்டிருக்கேன், ஓகேவா. சிட்டி உள்ள நெக் டு நெக் டிராஃபிக்கில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜின் வந்து ஹீட் ஆக தான் செய்யும். அது அந்த ஹீட் வந்து நல்லாவே என் காலில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டால் அது ஈட்டிங் இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து இது பைக்கோட நேச்சர், ஓகேவா. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் இந்த பைக்கில் மட்டும் அந்த ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. என்னதுன்னா, நம்ம கூலண்ட் ஆயில் இருக்குல்ல, அதோட லெவல் வந்து வாங்கி இந்த வண்டி வாங்கி 20 days தான் ஆச்சு. ஆனால் ஒரு 350 கிலோமீட்டர் தான் வந்து ரைட் பண்ணியிருக்கான். அதுக்கே வந்து மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வந்து வந்துருச்சு. அவங்க ஷோரூமில் கேட்டதுக்கு நீங்கள் வண்டியை ரொம்ப லாங் எடுத்துன்னு போயிருப்பீங்க, ரொம்ப ஹீட் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஷோரூமில் வந்து சொன்னோடனே அவங்க டாப் அப் பண்ணி விட்டுருக்காங்க. அது எதனா ப்ராப்ளமாக எங்களுக்கு வந்து இன்னும் ஷோராக தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகியிருந்திருக்கு நடுவில். அது எதுக்கு ஆஃப் ஆகிருக்குன்னு அதுவுமே வந்து அவங்க ப்ராப்பராக சொல்லலை. நாங்கள் நேற்று தான் கொடுத்தோம் அதுக்கு. அவங்கள வந்து அந்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. வில் சி. ஸோ எல்லா பைக்லேயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றது ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நான் ப்ராப்பராக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிட்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், கம்ஃபர்ட் பற்றி பார்த்துட்டோம், பேரண்ட்ஸ் சேர்த்தின் போனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், ஹைவேக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொண்டு போகல. ரீசன் இஸ் பிகாஸ் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஃபஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணால் அதை பற்றி நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃபியூச்சரில். போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதை வந்து ஃபியூச்சரில் வந்து பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஆவரேஜாக எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த பைக் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்துருவோமா. இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து 1.9 lakhs கிட்ட வருது கைஸ். பட்ஜெட்டாக ஒரு பக்காவான ஒரு 200cc பைக் வந்து பார்க்குறீங்கன்னா கண்ணை முடின்னு NS 200 வந்து போங்க தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ Yamaha R15 MT15 உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. Yamaha R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.3 lakhs கிட்ட வருது. அதுவே டியூக் 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.35 lakhsன்னு வருது. அப்படி இருக்கும்போது ஒரு 200cc 1.95 lakhs ஆன்-ரோட் ப்ரைஸ்ன்னு வரும்போது இது ஒர்த்த ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். 200cc 24 hours பவர் கான்ஃபிகரேஷனில் வர வண்டி 1.95 lakhsக்கு வரது வந்து ஒர்த்த ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பக்காவான பைக் பார்க்குறீங்கன்னா இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் மைலேஜ்க்காக பார்க்குறீங்கன்னா மைலேஜ் 35ன்றது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து R15ல் வந்து MT15 வந்து உங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு 35ன்றது ஒரு 200cc ஒரு நல்ல மைலேஜ் தான் நான் சொல்லுவேன். பட் அந்த ஒரு இனிஷியல் டார்க் நல்லா பயங்கரமாக முறுக்கணுன்னே அந்த ஒரு பயம் தெரியணுங்க ப்ரோ. அந்த டார்க் வந்து ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டியூக் 200 வந்து போகலாம். இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறதா மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா இது வாங்கி 20 days தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். PPF கண்டிப்பாக பண்ணால் தான் இது வந்து தாங்கும். இல்லைனா வந்து இந்த வண்டி எப்படி சொல்கிறது, ஒரு 6 to 1 yearலேயே வந்து ரொம்ப பழைய வண்டி மாதிரி மாறிடும். ஸோ ஒயிட் கலர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. பையன் வந்து பிளாக் கலர் வந்து ஆசைப்பட்டிருக்கான். வீட்டில் வந்து கருப்பு கலரில் ஷர்ட்டும் போடக்கூடாது, கருப்பு கலரில் பைக்கும் வாங்கக்கூடாது, அபுஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கான். ஸோ NS வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா டேங்க்கில் வந்து ஸ்க்ராச்சஸ் அண்ட் அழுக்கு வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதை வந்து இப்போ வந்து பெருசாக தெரியாது. ஒரு 6 monthsல என்னடா இப்போ தான் வாங்கினா அதுக்குள்ளே இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்ற மாதிரி ஃபீல் இருக்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலர் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஓகேவா. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல், பை பை. இன்னும் Instagram ஃபாலோ பண்ண Instagram வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சாரி கைஸ், நம்ம பைக் ரைட் ரிவ்யூ வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி வந்து சொல்லிக்கிறேன். ஆஸ் யூ கைஸ் நோ, ரீசெண்ட் டேஸாக நம்ம கேமரா இஸ் கிவிங் அஸ் அ பிக் ட்ரபிள். பட் டோன்ட் வரி, ஐ வில் சார்ட் அவுட் த ப்ராப்ளம் as soon as possible. But still, I think so I covered all the mandatory points. If not so, do let me know in the comment section below. சரி, ஓகே கைஸ், லவ் யூ ஆல், bye guys.